இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு ரொம்ப நல்லது. வீக்லி நம்ம ஒரு 2 டைம்ஸ் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு பிளான்ட் இது. இது வந்து பலூன் வைன் இல்லைனா பலூன் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோடைய காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து 3 ரூம்ஸ் இருக்கும். ஒரு அறையிலையுமே ஒரு விதை இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து சும்மா கையில் வச்சு தட்டினோம் அப்படின்னாலே சவுண்டு வரும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். நல்ல முற்றின விதைகள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்கும். இதில் வந்து 3 சீட்ஸ் இருக்கும் ஒரு இதில். அந்த சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு மேலே இருக்கும். இது வந்து நல்லா வெயிட் பண்ணணும். நல்லா ட்ரை ஆகும்போது செடியிலே நம்ம வச்சுட்டா நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோன்னா அது வந்து பச்சை கலரில் இருக்கும். அது வந்து சரியாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை வந்து நம்ம சீட்ஸ் வந்து நம்ம போடலாம் சாயிலில். ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து சீட்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. சீட்லிங்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். சீட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வாட்டர் வந்து இதில் போட்டுடலாம். பிளான்ட்டில் நிறைய சீட்ஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். ஸோ சீட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாட்டர் வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு க்ரோ ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பேபி பிளான்ட் வந்திருக்கு. இன்னொன்று இப்போ தான் ஜெர்மினேட் ஆகிருக்கு, வந்துடும். இது வந்து தேவையில்லாத செடி ஒன்று பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி பிளான்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் வேறு ஒரு தனியாக ஒரு இதில் வைக்கணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணி தனியாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் வளர வளர அதுக்கு கொடி மாதிரி வந்துட்டதுக்கப்புறமா நம்ம அந்த கொடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கால் நம்ம அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்துட்டதுக்கப்புறமாவே சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து காயும் வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அது வந்து வளர்ந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிச் இன் மினரல்ஸ், கால்சியம், அயன், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இது நம்ம வந்து க்ரோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. குட்டியாக ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த காயும் வர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்லேயே நம்மளுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கும். அதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை துவையிலோ இல்லைனா நம்ம ரசமோ நம்ம செஞ்சு நம்ம உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் நம்ம வீட்டில் க்ரோ பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. டக்குன்னு நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் இருந்தே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் காய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏதாவது சப்போர்ட் அதுக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.